நான் vlog ஸ்டார்ட் பண்ணல, பசங்க அப்படியே ஜாலியாக இருக்கிறானுங்க உள்ள. டாட்டா காட்டிட்டு போயிட்டுருக்கானுங்க, தெரியுதுங்களா? கத்தாதீங்கடா, அதுக்கப்புறம் ஏதாவது பஸ் டிரைவர் சொல்ல போகிறாரு. பாய். பெட்ரோல் அடிச்சாச்சு, கிளம்பியாச்சு. இப்போ நம்ம தாரமங்கலத்துலேருந்து நம்ம எங்கே போகிறோம்னா நம்ம தளபதி அண்ணா பார்க்க தான் போயிட்டுருக்கோம். நம்ம தளபதி என்னோட பல வருஷ கனவு அவரை பார்க்கணுங்கிறது இன்னைக்கு நிறைவேற போகுது. அதுக்காக தான் போயிட்டுருக்கிறேன். அது எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த கோபுரத்துக்கு முன்னாடி வந்தாவே அந்த ஒரு நிம்மதி இருக்கு இல்லைங்களா? நிம்மதி சொல்ல வார்த்தைகளே இல்லை, அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பா, நான் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்பா. அண்ணன் புல்லட் பாண்டியனே, நான் குறுக்கில் மின்னலத்தில் வந்துட்டு போகிறேன். இதுதான் தாழ்த்தள பேருந்து, நம்ம தாரமங்கலத்தில் இருக்குது. இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமை தான் ஆஞ்சநேயர் கோயில்லையும் வந்து விசேஷம். நம்ம இளம்பல்ல வழியாக போகிறோம், அதுக்காக தான் அப்படி போயின்னு இருக்கோம். இளம்பிள்ளை இந்த வழியாக போய் போகிறோம். இளம்பல்லங்கேருந்து 6 கிலோமீட்டர் தான். தண்ணியில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்கப்பா. இதுதான் எடங்கன சாலை அப்படிங்கிற ஒரு ஊர். நான் வந்திருக்கேன் ஆல்ரெடி பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்குலாம். தான் நம்ம இளம்பிள்ளை. எந்த பக்கம் போகணும்? போர்டு இருந்தால் தான் உண்டு, போர்டை பார்த்துட்டு தான் போகணும். இங்கே ஒரு போர்டு இருக்குது இளம்பிள்ளைன்னு. அண்ணன் எதுவுமே போடலை, இருந்தாலும் நம்மள போட்டிருப்பாரு, அதனால் எச்சரிக்கை வைக்க வேண்டியதான். பஸ்ஸு டக்குன்னு வந்துருச்சு. போய் இந்தாண்ட போனால் ஒரு 27 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போய் அங்கே வந்து பைபாஸில் ஜாயின் ஆகிக்கும். இங்கே டிராஃபிக் ஆகுது. இந்த இடத்துல என்ன ஆச்சு? அவ்வளோ ரோட்டை திருப்பி விட்டுட்டுருக்குறாங்களோ? கக்கமக்கியாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஷவா ஆட்டையாம்பட்டி பஸ் ஸ்டாண்டா இது? அவன் போகாத இடமும் இல்லை, சுத்தாத இடமும் இல்லை. ஆட்டையாம்பட்டிக்கு இந்தாண்ட பேக் சைடில் செம்மையான இடம் தெரியுமா? அதெல்லாம் அந்தாண்ட ஒரு ஓடம் இருந்துச்சு. இப்போ கேமரா ஆன் பண்ணல, சடனா சூப்பராக இருந்துச்சு. ஓடையா இல்லை அது ஏரின்னு நினைக்கிறேன், கொட்டை மாதிரி நல்லா இருந்துச்சு அது பார்க்குறது. ஏதோ ஒரு ஊர் பேருங்க வரும், இங்கே ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்கும், இங்கே வந்துருக்குறேன் நான் சர்வீஸ் பண்ணுறதுக்கு அப்பயே. எஸ், வெண்ணந்தூர். இப்போ போனது வெண்ணந்தூரா? வெள்ளை பிள்ளையார் கோயில், நரிக்கால் காடு, வெட்ரிகா செக் போஸ்ட்.
இங்கே ராசிபுரம் வந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். அக்யூரேட்டாக தெரியல. அப்படியே போயிட்டு இருக்கோம். ஃபைனலாக பைபாஸுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் இயற்கையோட கலந்து அப்படி வந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ பைபாஸ்க்கு வந்துட்டோம். இப்போ வந்து சர்வர்னு கரூர் நாமக்கல் தான். நான் வண்டி ஏதாவது வரும்போது வழி நடு எங்கும் வந்து போஸ்டர்ஸ் தான். இன்னும் நாமக்கலுக்கு வெறும் 13 கிலோமீட்டர்ஸ். வா, ஃபைனலாக இந்த மனுஷனை பார்க்க போகிறோங்கிற ஒரு ஹாப்பினஸ் எப்படி வார்த்தைகளால் சொல்கிறதுன்னு தெரில. பார்ப்போம். நல்லா இருக்கு. பல வருஷமாக இந்த மனுஷனை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. அதுக்காக போயிட்டுருக்கேன். சேலத்துக்கு தான் வர வேண்டியதாக இருந்துச்சு. என்னன்னு தெரில, நிறைய விஷயங்கள் மாறி இன்னைக்கு நாமக்கல் வராரு. அவ்வளோதான். பழைய எங்கும் டிவிகே. ஃபைனலாக இன்னும் 1 கிலோமீட்டரில் நாமக்கல் ரோடு கட் பண்ணி எடுக்க போகிறோம். இன்னும் 6 கிலோமீட்டர் தாங்குது. உள்ளே போகிறது எந்த அளவுக்கு கடினமாக இருக்குன்னு தெரியல. க்ரௌடு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. நாமக்கல் ரோட்டில் பிரிஞ்சிட்டோம். இங்கேருந்து ஒரு கரூர் ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. டிவிகே வந்து துண்டுலாம் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மேலே தானே ஆட்டமே இருக்குது. போலீஸ் கூட்டமாக இருப்பாங்க. கார்ஸ் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் பைக்லாம் போகும்னு நினைக்கிறேன். நாமக்கல் இன்னைக்கு திருவிழா தான். கூட்டம் அள்ள விட போகுது. ரோடே பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க போலகுது இந்த இடத்துல. ரோடு பிளாக் பண்ணி கார்ஸ் எல்லாம் விடுறது இல்லை போலகுது ரோட்டில். வாவ், சூப்பர் தான். நாமக்கல்ல சம்பஸ்தி போயிருக்குதோ. பார்க்கிங் பண்ணிட்டு நடந்து போக வேண்டியதான். வண்டிக்கு தான் சேஃப்டி.
கிளைமேட்டை மட்டும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா காற்று அட்டி பிக்குது. இவ்வளோ நேரம் கேமரா எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல, இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணேன். மழை டெஃபினட்டாக இங்கே தாண்டோன்னு மழை பெய்யும். அந்தாண்ட புகை மண்டலமாக கிளம்பிச்சு பழகுது மழை. ஆஹா அடிக்குதே அடிக்குதே. பங்கு க்ளோசிங்காக இருக்கா? ஓகே. திருவிழா கோலம் மாதிரி ஆரம்பித்தது நாமக்கல்லில், ஆனால் கரூரில் அப்படி இல்லை. நாங்கள் எல்லாத்தையும் திருவிழா மாதிரி இது கொண்டாடி செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். இந்த மழை பெஞ்சதன் காரணத்துக்காக நான் சொல்கிறேன். இந்த மழை நாமக்கல் அண்ட் சேலத்துக்கு பெஞ்சது. கரூரில் பெஞ்சிருந்துச்சுன்னா விடிய வரைக்கும் எந்த மக்களுக்கும் எதுவும் ஆயிருக்காதில்ல அப்படின்னு ஒரு தோணுச்சு வீட்டுக்கு வந்து இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்படும் போது. அதுக்காக நான் ரொம்ப மனம் வருந்திக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதே நானும் கரூருக்கு அப்படியே போகலாமான்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். போயிருந்தால் நான் என்ன இருப்பேன்னு எனக்கும் தெரியல. எல்லாம் வந்து உண்மைகளும் வெளிவரும் வரைக்கும் காத்திருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் தென் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும்.